புதுசா வந்துட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை. இவரு அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். தம்பி, அதிமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. உங்க பாட்டனையே பார்த்த கட்சி. உன்னை போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க. ஆணுவ திமிரல் இப்படி பேசாதப்பா. அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது, ஏற்றம் பெற்றிருக்காது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற, தமிழ்நாடு வளர்ச்சி பெற. அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க. இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமைகா போல இந்த கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணிலே இருக்கின்ற அத்தனை பேரும் பல நன்மைகளை பெற்றார்கள். எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற? ஏப்பா, 98ல ஊர் ஊரா தாமரை சின்னம் இருக்குதுன்னு காட்டுதே அதிமுக தான். தாமரை சின்னம் எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம். அப்ப அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட. அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம், பாரதிய ஜனதாக்கு இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு பார்க்கறாங்க. ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் உங்க கட்சி நீங்க தலைவராக இருப்பீங்க. ஏன்னா எப்ப வேணாலும் உங்க தலைவர் மாற்றலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பிறகுதான் முதலமைச்சரானேன். ஆனா இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும். அங்கே டெல்லியில நினைச்சா தலைவராகலாம். ஆக நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர், நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, புரிஞ்சுக்கீங்க. திரு கருணாநிதியும் பார்த்தது, திரு ஸ்டாலினையும் பார்த்தாச்சு. எத்தனையோ தலைவர்களை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் அடிமை இல்லாமல் துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அவர் பேசுறார். இன்றைய தினம் 500 நாள்ல 100 திட்டத்தை நிறைவேற்றுறார். 500 நாள்ல 100 திட்டத்தை. பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா? பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்யினா உண்மை. பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா உண்மை திருன்னு முழிக்குமா? ஏ அப்பா, ஏற்கனவே 2021 520 அறிவிப்புகளை வெளியிட்டு அவர் நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற. 100 திட்டத்தை 500 நாள்ல நிறைவேற்றுறேன். ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல? இப்ப இது வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா? ஒரு கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி முடியல. நீ இவ்வளவு வக்காலத்து வாங்கி அதிமுக ஒழிப்ப? எப்படிலாம் பேசுறீங்க பாரு. அதாவது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பதவி வருகின்ற போது பணிவு வர வேண்டும். அது கூட்ட இல்ல. ஆக தலை கருவத்தில் ஆடாதீங்க, இதெல்லாம் நிலைக்காது. என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனா பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு. அது அவங்கிட்ட கிடையாது. அதாவது இன்னொருத்தர் பேசுறார், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசுறார், வாரிசு அரசியலை ஒழிப்பேன் என்று. அவர் கூட்டணியில் இருக்குது யாருங்க? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன இருக்குது? அது வாரிசு அரசியல் தானே. ஆக உங்களோட சேர்ந்தா நல்லவர் ஆயிடுவாங்க, இல்லைன்னா கெட்டவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளிக்கு வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பதவிக்கு வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். யாரு வேணாலும் பதவிக்கு வர முடியும். இங்கே இருப்பார், இங்கே வரலாம். இது அதிமுக கட்சியில மட்டும்தான் நடக்கும், வேற எந்த கட்சியிலும் நடக்காது. இல்லாட்டி நான் கிளைச்சலாளர் ஆக முடியுமா? உங்ககிட்ட பேச முடியுமா? அதிமுக கட்சின்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால நான் பேசுறேன். இந்த வாய்ப்பை அதிமுக கொடுத்தது, நீங்க கொடுத்த கட்சிங்க, உங்க கட்சி.
இது தலைவர் என்று நாம் சொல்லவில்லை. 2,06,00,000 தொண்டருக்கு உரிமை உள்ள கட்சி அதிமுக கட்சி. தொண்டன் தான் இந்த இயக்கத்திற்கு முதன்மையாக வர முடியும். அது அதிமுக மட்டும்தான் நடக்கும்.